பிரியமான விசுவாசிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை எத்தனையோ நோய்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். நமக்கு வாழ்வு கொடுத்து இம்மட்டுமாய் நம்முடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் பெருவிடாத படித்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதுமான வாழ்வழிக்கின்ற வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளுக்கு என்று தியானில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு தலைப்பு, ஜீசஸ் பிரேக்ஸ் டவுன் தி எத்னிக் பேரியர். இனத்தடைகளை உடைக்கும் இயேசு. ஜீசஸ் பிரேக்ஸ் டவுன் தி எத்னிக் பேரியர். இனத்தடைகளை உடைக்கும் இயேசு. ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுள். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும், அனுப்ப வேண்டும் என்பது பிதாவாகிய கடவுளுடைய திட்டம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது மேசியாவை அனுப்புவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், ஆசாரியர்களை அவருடைய பணிக்கென்று வழிநடத்தினார், மக்களிடம் பேசினார், பல தலைவர்களிடம் பேசினார். எல்லாருக்கும் செவி கொடுத்தார்கள். ஆனால் அதிலே அவர்கள் முழுமையான ஒரு நிலைக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்காத காரணத்தினாலே எல்லாரும் பாவத்திலே அவர்கள் விழுந்து ஏகமாய் கடவுளுக்கு விரோதமாய் செய்த காரணத்தினால சுமார் 400 வருட காலம் பழைய பிறகு கடவுள் அவர் தெரிந்து கொண்ட மக்களோடு எதுவும் பேசவில்லை. அதாவது 400 வருட காலம் என்று சொல்லும் போது சாதாரண விஷயம் இல்லை. அது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியிலே 400 வருட காலங்கள், இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லி மக்கள் நினைத்தார்கள், கடவுள் நம்மை மறந்து விட்டார், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்மளை கைவிட்டு விட்டார், அவ்வளவுதான் நம்முடைய நிலைமை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் நினைத்தார்கள். ஆனா மலாக்கி தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் அந்த கடைசி அதிகாரத்துல பார்க்கிற போது, நான் உங்களுக்காக எலியாவை அனுப்புகிறேன், தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த தூதன் 400 வருட காலங்களுக்கு பிறகு வந்தார். அவர் யார் என்றால் யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகர் மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை மிக தைரியமாக புத்தியோடு அவளை கண்டித்து உணர்த்தி எல்லாரும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் செய்தார். அந்த மனம் திரும்புதலுடைய செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை, நியாயத்திற்கு உண்டாகின்ற செய்தியை கேட்டு மக்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் இதே யோவான் ஸ்நானகர். இது உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த இருவருமே மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை மனம் திரும்புதலை பற்றி பேசினார்கள். யோவான் ஸ்நானகன் பேசுகிற போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பேசுகிறார், repent for the kingdom of heaven is near. அதே போல அவர் பின்னால் வந்த மேசியாவாகிய கிறிஸ்து அவர் பிரசங்கித்த பிரசங்கம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல repent for the kingdom of heaven is at the hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும், ஒருவேளை கடவுளால் தெரிந்து கொள்ளப்படாத என்று சொல்லப்படுகின்ற the so called Gentiles,
எல்லாருக்காகவும் இப்பொழுது மேசியா வந்திருக்கிறார். ஆகவே for God there is no difference between Jews and the Gentiles. ஆகவே தெரிந்து கொண்ட மக்களுக்காகத்தான் அவர் வந்தார். மற்றவர்களெல்லாம் அவர் மீட்க வரவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுள் முழு உலகத்திற்கும் சொந்தக்காரர். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. ஆகவே இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் ஏகமாய் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்களை மீட்டெடுக்க அவர் வந்தார். So for all the sinners there is a requirement of a savior. For the redemption of all the sinners from their bondage, a savior is required. Therefore, to redeem all the sinners of this world, our Lord and Savior Jesus Christ came to this world as a Messiah. ஆனால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே சொன்னவனமாகவே அவர்கள் நாங்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாதிகள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று ஒரு டாம்பிகம் அடித்தார். அது மட்டுமல்ல, எங்கள் மூலமாகத்தான் உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்தினார். எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எங்கள் மூலமாக மற்ற மக்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று சொல்லி தங்களை மற்ற மக்கள் மத்தியிலே உயர்வாக நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவருடைய பார்வையிலே மற்ற புறஜாதியாரெல்லாம் காட்டு பிராண்டிகள் என்ற நிலையிலே இவர்கள் தங்களை they are noble society, whereas all other Gentiles are barbarians என்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூதர்கள் தங்களை தாங்களே பிரதானமாய் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உடன்படிக்கையின் மக்கள் என்று நினைத்து வாழ்ந்தாலும் கூட அவர்கள் யார், அவர்கள் உள்ளத்திலே என்ன மாயமலம் இருக்கிறது என்பதை கடவுள் நன்றாக அறிந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். அதாவது வேப்ப மரத்தின் வேரிலே எவ்வளவு தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதனுடைய வேப்பம் கசப்பு தன்மை மாறாது. எவ்வளவுதான் தேனை ஊற்றி வேப்ப மரத்திற்கு அந்த வேர்ல நீங்க பாருங்க, அதனுடைய அந்த கசப்பு தன்மை மாறாது. அப்படியேதான் சில மனிதர்களும் அப்பேற்பட்ட குணாதிசை உடையவர்கள் தான் இந்த யூதர்களும் கூட இருந்தார்கள். நாங்கள் தான் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் என்றவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் நல்லவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் யூதர்களையும் நாங்கள் பாவிகள் என்று சொல்லி ஒருவரை கடவுளுடைய சன்னிதானத்தில் வர முடியாத எல்லா மக்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகிலே வந்தார். So the advent of Christ is not confined only to the Jewish community. He didn't come to save only the Jewish people or Israelites, but he came to save the whole world. He is a universal God. He is a universal God. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவர் செய்த காரியம் என்ன என்பதை இங்கே 3 விஷயம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அவர் தீரு சீதோன் என்ற ஒரு பட்டணத்துக்கு அங்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். தீரு சீதோன் என்ற பட்டணம் பின்பு 24 வசனம் பாருங்க. பின்பு அவர் எழுந்து அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்கு பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாது திரும்பியும் அவர் மறைவாக்கப்படாமல் போயிற்று. தீரு சீதோன் என்ற இடம் ஒரு புறஜாதி மக்கள் வாழ்கின்ற இடம். அதாவது கப்பர்நகூமிலிருந்து 40 மைல் தூரம் இந்த இடம் இருக்கிறது. அதாவது தீரு சீதோன் என்பது ஓல்டு பெனிசியன் சிட்டி. அங்கே பல விதமான அதாவது விக்கிரக ஆராதனைகள் மற்றும் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் அங்க அந்த பட்டணத்துல நடைபெற்று கொண்டிருந்தது. ஆகவே அங்கு வந்த தீர்க்கதரிசிகள் பலர் அதனை குறித்து எச்சரிக்கை செய்தி கொடுத்தார்கள். அழிவு வரும் என்று சொல்லி பல அதாவது எச்சரிக்கை காரியத்தை சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது it is a final destruction predicted by prophets in the books of Isaiah chapter 23:1, Jeremiah chapter 25:22, Ezekiel chapter 26:1,
28, 1 to 19, Amos 1 to 9 and verse 10, Zechariah chapter 9 verses 2 to 4. இதெல்லாத்திலும் தீரு சீதனை பற்றி கடவுள் அது செய்த அந்த அக்கிரமம் அதற்கு விரோதமாக எழுப்பும், அது தண்டிக்கப்படும் என்று சொல்லி சொல்வதை பார்ப்போம். இன்றைக்கு இந்த தீரு சீதோன் எது என்று பார்க்கின்ற போது இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற லெபனான் தெரியல, இவர்கள் எவ்வளவு அதாவது கொடூரமானவர்கள் என்பதை அங்க பக்கத்தில் இருக்கின்ற அந்த காசாவில் இருக்கின்றவர்கள் இவர்கள் மேல் ராக்கெட் ஏவி வம்புக்கு இழுத்தார்கள். இன்றைக்கு இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காசாவில் போய் இவர்கள் அடித்து நொறுக்கின்ற காரியத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிற லெபனானில் இருக்கின்ற ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுக்கள் என்ன பண்றாங்க, அங்கிருந்து ராக்கெட்டை ஏவி இஸ்ரேல் தாக்குதல் சொல்றாரு. புரிச்சுக்கல யார் இவர்கள் என்று சொல்லி. ஹெஸ்புல்லா லெபனான், டுடேஸ் லெபனான். இந்த லெபனான் அதாவது இந்த தீரு சீதோன்ல இருந்துதான் ஜெசபேல் என்ற ஒரு பெண் வந்தாள், ஒரு ராணி. தெரியல பழைய பார்க்கும்போது வெளியான நாட்களில அந்த ஆட்சி செய்த போது ஆகாமோடு சேர்ந்து ஆட்சி செய்தார். எலியாவுக்கு விரோதமாக அவரை கொலை செய்வேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வந்த அந்த எசபேல் இந்த இடத்தை சேர்ந்தவர். அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. ஆணுக்கு பெண் நாங்க கொஞ்சம் கூட சலைச்சமில்லை என்ற ஒரு நிலையில. ஆனால் இது யூதர்கள் வாழாத இடம், அது ஒரு புறஜாதியார் வாழ்கின்ற இடம். ஆனால் அறியப்படாத இடத்துல, சொல்லப்படாத இடத்துல இந்த வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தையாக கிறிஸ்துவே போகிறார். இருட்ட இடத்துல வெளிச்சம் ஏற்ற சுவிசேஷ தீபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செல்கிறார். துஷ்டத்தனமான கெட்டு போன வாழ்வும் விக்கிரகணத்துக்கு அடிமையான மக்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்த அவர்களிலே ஜீவனுள்ள தேவனாகிய கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கு அவர் ஊழியம் செய்ய செல்கிறார். ஆனால் எங்களுக்கு பல இடங்களிலே ஊழியர்கள் எப்படி நடக்கிறது, சொல்லப்பட்ட இடத்திலேயே சொல்லப்படுகிறது. அறிவிக்கப்படாத இடத்துக்கு யாரும் போவதில்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துக்கு அறையில் செல்வதில்லை, சொன்ன இடத்திலேயே சொல்லிக் கொண்டு செய்வார்கள். அது குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது காரியம். இன்னைக்கு நிறைய அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் மூலமாக இந்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் பிரயோஜனம் என்ன? அதாவது இன்னொருவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டுவதனால என்ன பிரயோஜனம்? அறிவித்த இடத்திலேயே போய் அறிவிப்பது, திருச்சபைகளில் இருக்கின்ற ஆத்துமாக்களை திருடுவது, ப்ரொசலிட்டைசேஷன் என்று சொல்லி, அதற்கு ஆடுகள் திருடுவது என்று சொல்லி, அது மட்டுமல்ல புதிய ஆத்துமாக்களுக்கு சொல்வதற்கு பதிலாக ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தையை இந்த ட்ரெடிஷனல் சபைகள், மற்ற ஆர்த்தடாக்ஸ் சபைகள், ரோமன் கேத்தலிக் சபைகள், மற்ற இந்த சபைகளில் இருந்தால் வந்தவர்களுக்கு அது உபதேசம் பண்ணப்படுகிறது வேதத்திலிருந்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு சட்ட சபை, அது ஆவி இல்லாத சபை என்றாலும் சொல்லி ஆவி இல்லாத சபை, சட்ட சபை என்று சொல்லி அங்கே எதிர்த்து உயிருள்ள சபை வந்து விடுதல் என்று சொல்லி அழைத்துக் கொள்கின்ற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். அது பிரயோஜனம் இல்லை. அறியப்படாத இடம் ஏராளமாக இருக்கிறது. இயேசு என்ற இந்த மாபெரும் தேவனை கேள்விப்படாதவர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். தீரு சீதோன் அறிவிக்கப்படாத இடம், புறஜாதியார் வாழ்கின்ற இடம். ஆகவே அவர்களையும் மீட்டுக் கொள்ள அவர் வந்தார் என்பது எந்த அளவுக்கு மிக நிச்சயமாக விட நிச்சயமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 25ஆம் வசனத்துல அசுத்தாவின் பிடிக்கின்ற ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த 26ஆம் வசனம், அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். மத்திய சுவிசேஷம் 15:28 பார்க்கின்ற போது அவள் ஒரு கானானிய ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் இங்கே பிரசவ பகுதியிலே 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கிரேக்க ஸ்திரீ சிரோபெனிஷியன் விமன் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிரோபெனிஷியன்
என்று பார்க்கின்ற போது ஏன்ஷியன்ட் கிரீக், பழங்கால கிரேக்க தேசம், லெபனான், பார்ட் ஆஃப் லெபனான், சீரியா, இஸ்ரேல், பாலஸ்டைன் இதெல்லாம் சேர்ந்து ஆங்காங்கே இருந்த இந்த மக்கள் சிரோ போனிஷியன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு ஆண்டவருடைய காலத்திலே பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், women were regarded as social outsiders. சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். Women were regarded as social outsiders in society and also in the religious spheres. கொஞ்சம் பாருங்க, சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்றால் they may lose all their liberty in their life. So they experience social inferiority. அதாவது சமூகத்தில் தாழ்ந்தவர்களாக, அதாவது உயர்ந்தவர் என்று சொல்லி ஆண்கள் இருக்கும்போது அவர்களுக்கு கீழே அவங்க என்ன சொல்றாங்க தான் கேட்கணும். They should listen to whatever they dictate. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தது. And also they experience religious marginality and the political inequality. அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, சமுதாய வாழ்விலும் அவர்களுக்கு இருந்த அந்த உரிமை பறிக்கப்பட்ட நிலையில இருந்தது இயேசுடைய காலத்துல. இன்னைக்கு கூட அநேக இடங்களில் அப்படி இருக்கிறது. ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் இல்லையா, சமூக நீதி என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையை வேதம் தான் போதிக்கிறது. அதை தான் எனக்கு அப்படி தமிழ்நாட்டில் கூட அதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கார்கள். எல்லா இடங்களிலும் இது போகும். ஏனென்றால் எல்லா மக்களும் வாழ வேண்டும், எல்லா மக்களும் நன்மை பெற வேண்டும் இல்லையா? அந்த எண்ணம் தான் ஆண்டவருக்கும் இருந்தது. ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த தாயார் இயேசு 25 இயேசு கிறிஸ்து குறித்து அவள் கேள்விப்பட்டால் என்றால் அவர் ஒரு ரட்சகர் என்பதை அவர்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க முடியும். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவள் கேள்விப்பட்டேன், சரி ஓகே, அவர் இப்பேற்பட்ட இன்னார் ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்றால் அவர் செய்யட்டும் என்று சொல்லி அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் அங்கிருந்து வந்தாள் என்று பார்க்கிறோம். வந்தது மாத்திரமல்ல, அவளுடைய பாதத்திலே அவள் விழுந்தாள், அவரை வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி 25ஆம் வசனத்திலே அவர் பாதத்திலே விழுந்தாள், அவரை வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி 26ஆம் வசனத்துல என்ன, what is her plea, what is her requirement, அவளுடைய தேவை என்னன்னு பார்க்கணும். அவளுடைய தேவை இல்லை, ஆனால் அவளுடைய மகளுக்கு ஒரு பிசாசு பிடித்திருந்தது. அவள் மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். அவளை எப்படியாவது மீட்டு விடும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் பார்த்தோம், நேஷனாலிட்டி வாஸ் அகேன்ஸ்ட் ஹர். அவளுடைய அந்த, அதாவது அவள் பிறந்த அந்த இடம், அவளுடைய நிலைமை அவளுக்கு அதாவது சாதகமாக இல்லை. ஏனென்றால் ஒரு யூதரும் ஒரு கிரேக்க மனுஷனும் அதாவது சம்பந்தம் கலவாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Both Jews and the Gentiles were prohibited to have any transaction with one another. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவள் ஒரு பெண் வந்து ஒரு யூத ரபியிடத்திலே பேசுகிறாள், ஒரு யூத குருவிடத்திலே பேசுகிறாள் என்றால் சமுதாயத்திலே அதற்கு இடமில்லை. So a Jew cannot speak to a Gentile woman, particularly a rabbi. அந்த சமுதாயத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, she was a Gentile, Jesus was a Jew. So their transaction has been forbidden in the society. Her ethnicity deemed her unclean. அவளுடைய அந்த, அதாவது இனம் என்ன என்று பார்க்கிற போது அது இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவை பிரித்திருந்தது. இவர்கள் ஒன்று செய்ய முடியாது, பேச முடியாது. They cannot have any transaction with one another. அப்போது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்க்கிற போது மத்தேயு சுவிசேஷம் 15:23 பார்க்கிற போது இவள் வந்து அவரிடத்துல வேண்டிக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம், அதாவது அந்த வார்த்தை கேட்ட பொழுது சீஷர்கள் அவளை எப்படியாவது அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். 15:23 இயேசு சீஷர்களுக்கு அவளை அனுப்பிவிடும். அப்ப
அப்போ இவங்க என்னதான் கேட்டால், என்னதான் வேண்டிக் கொண்டாள் என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த 26ஆம் வசனம், அவளை வேண்டிக் கொண்டாள் என்ற ஒரு வார்த்தை பாருங்க. She begged him. அதுல the word beg here is a present progressive. அதாவது எரோட்டா என்று அர்த்தம் கிரேக்க வாக்கியில். That means she keeps on begging. அவள் கெஞ்சிக் கொண்டே இருந்தாள் என்ற அர்த்தம். அவள் வேண்டிக் கொண்டாள் என்றால் ஒரு முறை சொல்லிட்டு விடல, கேட்டுனே இருந்தா. ஏன்? ஒரு கொடிய பிசாசிய மகளை பிடிச்சிருக்கு சுவாமி. அவள் படுற அந்த வேதனையால் தாங்க முடியல. ஒரு பெற்றோருக்கு தான் தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவது பார்த்து அதை சகிக்க முடியாது. கடவுளத்துல கேட்போம், என் பிள்ளை படுற பாடு பதில் என்ன எடுத்துரும் சாமி, என் பிள்ளையை விடுதலை பண்ணு, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடு. உடல்நல குறைவாகின்ற போது பிள்ளைகளுக்கு பற்றி தாய்க்கு தகப்பனுக்கு இல்லாத அக்கறை உலகத்துல யாருக்குமே இருக்காது. என் உயிராக எடுத்துக்கின்னு என் பிள்ளையை காப்பாற்று சாமி. ஏனென்றால் இங்கே பார்க்கிற போது மத்திய 15:22 தாவீதின் குமாரனே, அங்கே பார்க்கும்போது அவங்க தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசுகள் கூடிய வேதனைப்படுங்கள். கூடிய வேதனை சொல்ல மாறாது. என்ன வேதனை? போய் குற்ற ஒரு சின்ன ஒரு ஐஸ் பொண்ணு, ஒரு டீனேஜர் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்ன மாதிரி அலங்கழிக்கும். பெற்றோர் பார்த்து அவங்களுக்கு வயிறு எரியும். அவங்க இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். இந்த விடுதலை கொடுத்த விடுதலை நாயகராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும் என்று சொல்லி வந்து அவள் கெஞ்சிக் கொண்டே இருந்தாள் என்று தான் நாங்கள் பார்த்தோம். She begged continually. She kept begging our Lord. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் கூட கேட்டு, அப்பா ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட கேட்கலாம், அப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், கொஞ்சம் தரணும். இல்லப்பா எனக்கு வேணும், அர்ஜென்டா போன கொடுப்பா அப்படின்னா, இல்ல அடைய கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல 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 கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா அப்படின்னு போயிட்டு அவன் தொலைத்தாவதும் என்னடா அடே அப்போ தொலைத்தாவதோட பண்ணி பிரச்சனை பண்ண ஆடி போ எத்தனை போடா சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாரு. ஏன்னா அது தகப்பனுடைய அந்த பாசம். ஏன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினாலே அந்த சீஷர்கள் அவளை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு அவளை அனுப்பவில்லை. ஆனால் அமைதியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மத்திய 15:25 பார்க்கின்ற போது அவர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இங்க மார்க்கில் அப்படி போட்டல. ஆனால் மத்திய 15:25 Lord help me because my daughter is suffering like anything. She is struggling to lead her life because of the sin. பிசாசு அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது, விடுதலை கூட மாட்டோமே. இவ்வளவெல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவருடைய பதில் என்ன? கிறிஸ்துவில் பிரியமானே 27 இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடைக்கும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையில் கிடைக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். இங்கே அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அது சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ரொம்ப வித்தியாசமானது இல்லையா? இயேசுவின் வழியில கூட ஒருவேளை நம்ம நினைக்கலாம். In fact, it looked as though even Jesus was against her. இல்லையா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற போது முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஏன்னா இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் அந்த காலத்துல இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பாகவே அவர்கள் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன ஒரு கண்ட்ரியாக இருந்ததுனால அங்க இருக்கின்ற மக்கள் அவர்களை கடவுள் தெரிந்து கொண்டு மற்ற எல்லா மக்கள் மத்தியிலும் அவர்கள் சாட்சி பகர வேண்டும் என்று அவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு டேட்சால சோறு நம்ம செய்யறோம்னா எல்லாம் வெந்தசான்றத நீ கொஞ்சம் தான் எடுத்துக்க,
ஊத்தி பார்க்குவேன். கொஞ்சம் தான் எடுத்து டெஸ்ட் பண்ணும் இல்லையா, வெந்திருக்குதா. அப்ப அது வெந்திருந்தா முழு அந்த டேட்ஸ் கலக்கிறது வெந்திருக்கு தெரியும். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் எல்லா நாடுகள் மத்தியிலும் சாட்சியாக இருக்கும்படி வைத்தார். ஆனால் அவர் செய்யவில்லை. அவர்கள் செய்யாத காரணத்தினால கடவுள் சொல்லியும் தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அவருடைய பேச்சை கேட்காததுனால கடைசியில் மேசியாவை அனுப்பினார். மேசியாவை அனுப்பின பிறகும் இவர்கள் கேட்காததுனால இயேசுவை வருவதற்கு முன்பதாக அவர்கள் நாடு விட்டு நாடு சிதறடிக்கப்பட்டார்கள். அவருடைய நாடு பிடிக்கப்பட்டது, அவருடைய ஆலயம் தீக்குளிக்கப்பட்டது, மக்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். காரணம் அவருடைய மீறுதல்கள். கடவுள் விரோதமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காரியம், கடவுளுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் பூர்த்தி செய்யாததுனாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது மறுபடியும் வந்து சேர்ந்துட்டார்கள் இயேசுடைய காலத்தில். ஆகவே அவர் சொல்கிறார், they considered as neglected society by the surrounding nation. மற்ற நாடுகளெல்லாம் பெரிய பெரிய நாடுகளெல்லாம் அந்த நாட்டை இஸ்ரேல் நாட்டை இலக்காரமாக பார்த்தது. இலக்காரமாக இன்றைக்கு கூட பாத்தீங்களா, இஸ்ரேலை சுத்தி எல்லா நாடுகளும் இருக்கிறது. அது ஒரு சின்ன நாடு இல்லையா, எல்லாரும் பார்க்கிறார்கள் எப்படியாவது அடிச்சு ஒழிச்சிடணும், பூகோளத்துல இருந்து இந்த எடுத்து போட்டுருணும். ஆனா கற்பனை சித்தம் இல்லாமல் ஒரு முடிவு கூட கீழே விட முடியாது. அதற்காக நம்ம யாருக்கு சப்போர்ட் செய்யறோம் அர்த்தம் இல்ல. யார் நியாயமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கடவுள் உதவி செய்வார். அவர் நீதி நியாயத்துக்கு சொந்தக்காரர். ஆகவே ஆண்டு சொல்கின்ற ஒரு காரியம் அதுதான், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், அப்பொழுது மற்றவர்கள். ரோமர் 1:14 பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படைய முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவது இருக்கிறது, தேவபலனா இருக்கிறது. முதலாவது யூதருக்கு, அடுத்ததாக தான் மற்றவர்களுக்கு என்று சொல்லி நாம் பார்ப்போம். கிரேக்கருக்கு விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்கிறது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அதுதான் தட் இஸ் தி பிரியாரிட்டி. ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார்ல, அதாவது பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்லன்னு சொன்னார்ல, அப்போ உருளை நாய்கள் என்று நினைத்தாரா என்றால், உருளை அந்த காலத்திலே சில யூதர்கள் அப்படி நினைத்தார்கள். ஆனால் இயேசு அப்படி நினைக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் இல்லமா, இவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு, ஏன்னா இவங்க காலாகாலம் எங்கேயோ செதறி போயிருந்தாங்க. there are remnants of Israel. இப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள், சிதறப்பட்டவர்கள் இப்படி ஒன்றா அப்படி இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு அவங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றத இங்க சொல்றாரு. எங்க மத்திய சுவிசேஷம் 15:24 காணாமல் போன ஆளுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அடி அல்லாமல் மற்றபடி அல்ல. அப்போ காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை மீட்க வேண்டும், அவர்களை மறுபடியும் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் மறுபடியும் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சி பகர வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். அவர்களை மீட்டெடுத்த பிறகு மற்றவர்களும் அந்த மீட்டெடுக்கும் பணியிலே இருக்கார்கள் என்பதை தான் சொல்கிறார். ஆகவேதான் அந்த ஒரு எண்ணத்தோடு, இல்லப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன், அடுத்ததான் நீங்க இது பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த நிலையை மறுபடியும் சொல்கிறேன். சில ஜூயிஷ் ஆர்த்தடாக்ஸ் மிஸ்னா இதுல பார்க்கும்போது இல்ல ஹாலக்கா என்ற ஒரு ஒரு விதிமுறைகளை அவர்கள் வைத்திருக்கார்கள். அதுல பார்க்கின்ற போது சிலர் அதை ஒரு பிரேயர் அண்ட் பிரைஸ், பிரைஸ் அண்ட் பிரேயராக சொல்லுவாங்க. அதாவது கடவுளை துதிக்கின்ற ஒரு ஜெபமாக. என்ன என்றால், கடவுளே என்னை பெண்ணாக படைக்காததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். எப்படி? என்னை பெண்ணாக படைக்காததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நான் பிரஜாதியாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நான் அடிமையாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். இது கடவுள் ஏற்றுப்பாரா? ஆனால் அவர்கள் செய்தார்கள். மற்றவர்களை ஒரு நாய்கள் போலதான் அவர்கள் நினைத்தார்கள். கீழ்த்தரமான ஒரு நிலை, நித்தியானவர்கள் அப்பேற்பட்ட ஒரு நிலையை கடைபிடிக்கப்பட்டது. மக்களை இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று தள்ளினார்கள். ஆனால் கடவுள் அவர்களை விடவில்லை. சுவிசேஷத்தின் மூலமாக எல்லாரும் கடவுளை மத்தியிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இங்கே வந்து அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த
இந்த அதாவது முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிறகு நீ சாப்பிடுவதற்கு அந்த ஏற்பாடு பண்றாங்க. அவர் சொல்லிடுவார், அதுதான் நீங்க பிள்ளைகளை 40 எடுத்து நாய்க்குடிகளுக்கு போடுவது அழகல்ல என்று சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்கிற போது இவள் உண்மையிலேயே விசுவாசத்தோடு கேட்கிறாரா என்பதை உறுதி செய்யறதுக்கான ஒரு காரியத்துக்குள்ளாக ஆண்டவர் அவரை வைக்கிறார். பிகாஸ் தி ஃபெய்த் இஸ் சப்ஜெக்ட் டு டெஸ்ட். விசுவாசம் பரீட்சைக்கு உட்பட்டது. ஆபிரகாம் அவன் பல காலம் அவன் வயசான காலத்துல ஆபிரகாம் சாராள் அவன் பிள்ளை கேட்கார்கள், பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளையை நீ போய் பலியிடுன்னு சொன்னார். விசுவாசிகளின் தகப்பன் அவன் செய்தான் போய், ஆனால் அந்த கத்தியை ஓங்கி வெட்டுவதற்கு முன்பதாக கடவுளுடைய வார்த்தை தடுத்தது. அவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். இங்கே கூட அவருடைய விசுவாசம் எப்பேற்பட்டது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தான் ஆண்டவரை ஒருவரை கேட்டிருக்கலாம். ஆனால் தள்ளிவிட வேண்டும் என்று அல்ல, அந்த அவர் நெறிந்த நாளை முடியாதவரும் வாங்கிய இடத்தில் அடையாதவரும் ஆகவேதான் கேட்டார். ஆகவே அந்த தாயாரின் போராட்ட குணம் இயேசுவை வெகுவாக கவர்ந்தது. None of these barriers stopped her strong active faith because of her faith. இல்லையா? At last, finally, she triumphed because of her great faith. அவளுக்கு இருந்த பெரிய விசுவாசத்தினால அவள் வெற்றியை பெற்றாள். கர்த்தருடைய மனதை கொள்ளை கொண்டாள் என்றுதான் சொல்ல முடியும். அப்போ சொல்லுகிற ஒரு காரியம், பிள்ளைகளின் அப்பத்தி எடுத்து நாய்க்குடிகளுக்கு போவது நல்லதல்ல சொல்வது. ஆண்டவரே 28ஆம் வசனத்தில் அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நாங்க அந்த லெவல்ல தான் இருக்கிறோம் சுவாமி. ஒருவேளை சமுதாயத்துல நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் கூட உண்மையானவே எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய மகளுக்கு இந்த பிசாசிலிருந்து விடுதலை என்பது உம்மால மாற்றம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். எப்படியாவது சுவாமி கருணை காட்டாங்க. அதுதான் அந்த பெண்ணுடைய ஜெபமாக. கோபிச்சன் போல இந்த பெண் கோபிச்சன் போல, ஏன்னா கிரேக்கர் என்பவர்கள் ஹெலனிஸ்டிக், அவர்களுடைய அந்த லாங்குவேஜ் அவர்களுக்கு பெரிய ஒரு அதாவது ஒரு பெருமையை கொடுத்தது. அவர்கள் ஞானிகள் என்ற அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். ஆனால் இவள் மிக தாழ்ந்து கடவுளுடைய ஆண்டவரே, உனக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய ஞானம் அறிவு எல்லாம் குப்பை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் சரி சார், நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக. அப்பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் மெச்சிக்கொண்டு நீ போகலாம், நீ போகலாம் சொன்ன, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் பிசாசின் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம், அந்த அளவுக்கு அசைக்க முடியாத விசுவாசம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற போது உடனடியாக கிடைக்கிற நம்ம பல ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், இடைவிடாது ஜெபிப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். கடவுள் ஒரு நாளையில கண்டிப்பா கொடுப்பார். ஏனென்றால் அவர் மனம் இருக்கக்கூடிய கடவுள். மலைகள் விளைகிறாலும் மரங்கள் விலை பெறுந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விடலாகும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் என்று உண்மையை மனதில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். கேட்ட சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். இன்றைக்கு பிசாசுகள் கட்டப்பட்டிருந்த அந்த மகளை விடுவித்தார். ஏனென்றால் அவர் விடுவிக்கிறவர். He is our redeemer, he is our savior, he is our redeemer from all our struggles that we face in this world. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுவிக்கிற கர்த்தர் ஆண்டவர். அவருடைய கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில வாசிக்க பழைய ஏற்பாடு ஏசாயா 35:4 மற்ற மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு நாம் ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்பது சும்மா காதல கேட்டு விடுவதாக அல்ல, அது கிரியை செய்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும்.
என்னைக்கு வாசிக்கிட்ட நிருபத்தில் கூட பாருங்க, நிருப வாக்கியத்துல யாக்கோபு 2:14 பார்க்கிற போது faith must be active in our daily life. விசுவாசம் தினந்தோறும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அது அது அதை செயல்படுகின்ற ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில இன்றைக்கு வாசிக்கிட்ட பழைய ஏற்பாடு 35:4 பார்க்கிற போது மனம் பதவிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவ நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் என்று அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்றும் சொல்லுங்கள். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். வாழ்வு இழந்தவர்களுக்கு நீங்கள் அவர்கள் மறுபடியுமாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதான ஒரு 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 அன்போடு பேசுங்கள், ஆதரவோடு பேசுங்கள். கர்த்தர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். என்றால் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அவருடைய குணாதிசயம் நம்மில் வளர வேண்டும். அப்படி வளர்கின்ற போது இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டு ஒரு சாதாரண கடவுளை அறியாத பெண்மணி அவரை அறிந்து கொண்டு விசுவாசத்துல தன்னுடைய போராட்ட குணத்தினாலே அவள் கர்த்தருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது போல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில தொடர்ந்து போராடுவோம். மற்ற மக்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய மத்தியில கொண்டு வந்து சேர்க்க போராடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். அவங்க இந்த வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து நம்மை பலப்படுத்த பரிசுத்த தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம்.